வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பலவிதமான மக்கள் முதுகுத்தண்டில் வலியும், அதாவது பேக் பெயின், லோவர் பேக் பெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைய சூழல் அந்த மாதிரி. அதுவும் குறிப்பாக முதுகு வலி வரும். இந்த முதுகு வலி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் டாக்டர் போனால் டிஸ்க் பல்ஜிம்பாங்க, இல்லை டிஸ்க் கம்ப்ரெஷனால டிஸ்க் பல்ஜிம்பாங்க. இந்த டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் கம்ப்ரெஷனு இதெல்லாம் கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா என்ன ஆகும், அப்படியே ஒரு கால் என்ன ஆகிடும், மறுத்து போயிடும். அப்புறம் இந்த பக்கம் மறுக்குதும்பாங்க, அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் மறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான் இன்னைக்கு 100க்கு ஒரு 80% மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் செய்யலாம்? இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது வரும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுறோம். இது எதனால் வருது? நாம் நம்ம உடம்புக்கு செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகளை சரியாக செய்யலை, அதனால் வருது. இன்னொரு காரணம் என்ன, நம்முடைய சூழல், நம்ம தொடர்ச்சியாக ஒரே இடத்துல உட்காந்த மாதிரியோ, இல்லை நீண்ட தூர பயணத்தினாலேயோ, இந்த மாதிரியான நம்முடைய வேலையின் காரணமாக, சூழலின் காரணமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும், எப்படி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னு ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் நான் கொடுத்துருந்தாலும், இன்னைக்கு முக்கியமாக ஒரு 4-5 பயிற்சிகளை கொடுக்குறேன். இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு சில பயிற்சிகளை நான் ஏற்கனவே கொடுத்தது தான், இருந்தாலும் அதெல்லாம் சொல்லி எப்படின்னா அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். அதற்கப்புறமா ஒன்று ஒன்றா நான் அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு சொல்கிறத நான் இதுலேயே ஒரு 4 பயிற்சிகளை கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சினா சசாங்காசனம். அது எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிறோம், இதுதான் சசாங்காசனம். இந்த பயிற்சியை நீங்கள் இப்படியும் செய்யலாம்னு நான் ஒரு பதிவில் கொடுத்துருப்பேன், இப்படியும் செய்யலாம். சரிங்களா? இந்த சசாங்காசன பயிற்சி. இந்த சசாங்காசன பயிற்சி என்ன செய்யணும்னா, நல்லா அப்படி நல்லா ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிடணும். இதற்கப்புறம் என்ன தெரியுமா செய்யணும், இதை ஆரம்பத்தில் முதல்ல செய்யுங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுங்க, குப்புறப்படுத்துக்கோங்க. குப்புறப்படுத்து கையை அப்படி வச்சு கொஞ்சமாக அப்படி மேலே தூக்கி இங்கேருந்து என்ன பண்ணுங்க, சசாங்காசனம் வாங்க. இதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் செஞ்சதுக்கப்புறம் முதுகை தளர்வுபடுத்துறதுக்குன்னு ஒரு பயிற்சி செய்யணும். என்னது, இப்படி மல்லாக்கப்படுத்துக்கிறோம். மல்லாக்கப்படுத்திட்டு கைகளை அப்படி சைடில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம். இங்கே பாதம் சேர்ந்துருக்கு, எல்லாமே சேர்த்து வச்சுட்டு பாருங்க, 1 2. இங்கே பாருங்க என்ன செய்கிறேன், இந்த கால் இங்கே கீழே போகும்போது இந்த பாதம் இந்த பாதத்து மேலே தான் இருக்கணும், ஒரு பாதம் இன்னொரு பாதத்து மேலே தான் இருக்கணும். வந்தாச்சா? இந்த கழுத்து இப்படி திரும்பணும். திரும்ப எடுக்கும்போது இப்படி பிரிக்கக்கூடாது, பிரிக்காமையே இங்கே நம்ம இப்படி திருப்பணும். இப்போ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க. முதல்ல என்ன சொல்கிறேன், சசாங்காசனம் செய்ய சொன்னேன். அடுத்து என்ன சொல்கிறேன், குப்புறப்படுத்து கொஞ்சம் புஜங்காசனம் செஞ்சு சசாங்காசனம் செய்யுங்கன்னு. இது ரெண்டையும் செஞ்சதுக்கப்புறம் மல்லாக்கப்படுத்து கால்களை மடக்கி வச்சு இப்படி பண்ணுறோம். ஏன்னா நம்ம உட்காந்து நம்ம முதுகு தண்டு என்ன இருக்கும், இப்படி கம்ப்ரெஷன் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அழகாக இப்படி தளர்வுபடுத்துகிறோம். இப்படி தளர்வுபடுத்துறதுக்கு தான் இந்த ட்விஸ்டிங் பண்ணுறோம். சரி, ஒரு ட்விஸ்டிங் பண்ணியாச்சு. இன்னொரு ட்விஸ்டிங்கும் சொல்லித்தரேன். இதை அப்படியே குப்புறவும் படுத்துக்கணும். இங்கே பாருங்கள், குப்புறப்படுத்திக்கிட்டு கைகளை இப்படி வச்சுட்டு கால்களை மடக்கலாம். பாருங்க, 1 2 3 4. இந்த பயிற்சியை செய்யும்போது நீங்கள் தலையை கால் எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கம் கூட நீங்கள் வைக்கலாம். அதாவது இந்த பயிற்சி இயல்பாக எப்படிமா செய்வாங்க, தலை இங்கே இருக்குன்னா கால் இங்கே போகும். ஆனால் நீங்கள் தலையை என்ன பண்ணலாம், இங்கே வச்சும் இங்கே செய்யலாம். அது ரொம்பவே நல்லாவே என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 2 பயிற்சியாச்சா? இதை இல்லாமல் இன்னொரு பயிற்சி சேது பந்தாசனம்ங்கிற ஒரு பயிற்சி. பாருங்க, இப்படி படுக்கிறோம். படுத்து கால்களை இப்படி வச்சுக்கிறோம். இது புரியுதுங்களா? சேது பந்தாசன பயிற்சி. எத்தனை பயிற்சி ஆச்சு மொத்தம்? ஃபஸ்ட்டு சசாங்காசனம் பண்ணோம், 2வது என்ன பண்ணோம், புஜங்காசனம், சசாங்காசனம், வஜ்ராசனத்துக்கு வந்தோம்,
3வது என்ன பண்ணோம், மல்லாக்கப்படுத்து காலை மடக்கி இப்படி நம்ம காலை தளர்வுபடுத்துகிறோம், ட்விஸ்டிங் பண்ணுறோம். அடுத்த பயிற்சி அது மகராசனம்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன செஞ்சோம், குப்புறப்படுத்து அதே மாதிரி காலை மடக்கி ட்விஸ்டிங் பண்ணோம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கடைசியாக சேது பந்தாசனம். நேராக படுத்து கால்கள் அகலமாக வச்சு இடுப்பை மேலே தூக்கணும். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி முடிக்கலாம் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். எப்போதுமே சேது பந்தாசனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது சேது பந்தாசனம். இந்த பயிற்சி பண்ணால் என்ன பண்ணுங்க, பவன முகத்தாசனம் இந்த பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சி செஞ்சாதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அழகாக செஞ்சு முடிச்ச உடனே அப்படி அப்படி நீங்கள் இப்படி செய்யலாம். இந்த பவன முகத்தாசனோட நம்ம இந்த பயிற்சியை இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ முதலாவதாக சசாங்காசனம், அடுத்தது புஜங்காசனம், சசாங்காசனம், வஜ்ராசனம், அடுத்தது மகராசனம் 1, மகராசனம் 2, சேது பந்தாசனம், பவன முகத்தாசனம். இந்த பயிற்சிகளை மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சால் போதுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலையை முடித்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. இடுப்பு வலி இருக்கிறவங்க இதை செஞ்சால் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணோம்னா, பொறுமையாக நிதானமாக செஞ்சால் கட்டாயம் சரியாகும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போக 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 நாட்களாக என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி அப்படியே இடுப்புலேருந்து காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து போகும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் ஆரம்ப காலங்கள்லேயே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யுங்க. இது இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லோருமே செய்யலாம். அதாவது தொடர்ச்சியாக உட்காந்து வேலை பார்க்குறீங்களா, இல்லை ரொம்ப நீண்ட நேரம் பைக்லேயோ இல்லை கார்லேயோ பயணம் செய்கிறீங்களா, வீட்டுக்கு போனது என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் இந்த 4-5 பயிற்சிகளையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும், நல்ல பலன் கொடுக்கும். செய்து பாருங்கள், நல்ல பலன் அடையுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.